திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகும் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனாரை இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மைகளாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று, அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மைகளாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதிகள், பிறகு திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி. வாங்கம்மா செண்பகவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளையும் வணங்குகிறேன். 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாதவூரர், மற்றை திருமாளிகை தேவர், சேர்ந்தனார், கருவூரர், தெல்லுபூந்தி வர்ணான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், காலம் செடிகள் காடவர் போல் ஒரு காரைக்காலம் ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீர கல்லாடனார், உன் கபிலர் பரணர், மெய்வுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கால் வச்சேன்னா நீங்க பாடும்போது இடையில என்ன கால் வந்துச்சம்மா? ஆமாங்க. ஏதாவது கட் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் மைண்ட் ஆயிடுச்சு. சரிங்கம்மா, தவறல. அதான் கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. சரி, ஐயா அதாவது திருப்பி கட் பண்ண, திருப்பி லைன்ல வரவே கட் ஆயிட்டு சரின்னு பாடிட்டு இருந்தேன். ஒண்ணுல ஐயா பாட சொல்லுங்க. ஐயா நீங்க பாடுங்க ஐயா. இருக்காரா? காலையில அவர் தொந்தரவு பண்றீங்களா? வாங்க. அருட்பெருகு தனிக்கடலும் உலகக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனவும் புவனம் உய்ய, இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, திருட்கலைஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே,
திருமாமணி சேர்த்திரு கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சரி. ஆமாங்க, திருத்தல் முடிஞ்சுச்சா? திருப்பள்ளி எழுச்சி படித்தீங்களா? ஐயா திருத்தல் பாடியாச்சு ஐயா. திருத்தல் பாடுங்க. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. சரஸ்வதி அம்மா என்ன பண்றீங்க? பாடுறேயா. ஓம் நம சிவாய. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய். அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன. கருணையின் சூரியன் எழ எழ நயன. கடிமலர் மலரம சன்னலம் கண்ணாம். திரள் நிறை அருபதம் முரல் வனகிவை ஓர் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே. அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே. அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே. அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. அற்புதம், அற்புதம். சிவபெருமான சிவசிவ. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே 3ஆம் தந்திரத்தில் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்கிற வரிசையிலே ஒரு தியானத்திலே நாம் 18வது பகுதி பாடலை சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அதுக்கு முன்பதாக இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றே மக்கில்லையேல். அதுவோ உனதின் அருள் ஆவடுதுறை அரணே. அலைபுனல்லாவடு துறையமர்ந்த இலைநுனை வேற்படை எம் இறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியன்னுலகம் நிலையாக முன்னேறுவர்
நிலமிசை நிலையிலரே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருவள்ளுவர் கருணையினால நம்ம வந்து கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு மேல சிவரோட பெரும் கருணையினால சிந்திச்சு வருகிறோம். திருமந்திரம் என்ற நூல் வந்து ஒரு ஒரு பாடல் ஒரு ஒரு வருடத்திற்கு ஒரு முறை என்ற என்ற வகையில எழுதப்பட்ட ஒரு நூலாகும். அந்த நூலை வெறும் பாராயணமா கடந்து போகாம ஒரு சாத்திர நூலாக பார்த்து, பிறகு அது ஒரு தோத்திர நூலாக கடந்து போகாம ஒரு சாத்திர நூலாகவும் பார்த்துட்டு வரோம் சிவபெருமான் சிவ. அதனாலதான் நமக்கு ஒரு பாடலுக்கும் இவ்வளோ நேரம் பிடிக்குது. சரியா? சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்படி அந்த வகையில் இன்னைக்கு உண்டான 18வது பாடல். திருச்சிற்றம்பலம். திருமந்திரம். திருமூல நாயனார் இயற்றிய திருமூலர் திருவடிகளே சரணம் 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 சரணம். நடலித்த நாபிக்கு நால் விரல் மேலே மடலித்த வாணி இருவிரல் உள்ளே. நடலித்த நாபிக்கு நால் விரல் மேலே மடலித்த வாணிக்கு இருவிரல் உள்ளே. கடலித்திருந்து கருதவல்லார்கள் சடல தலைவனை தாமறிந்தாரே. கடலித்திருந்து கருதவல்லார்கள் சடல தலைவனை தாமறிந்தாரே. சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பாடலுக்குண்டான பொழிப்புரை. தர்மயாதன். சிவயோகியர் ஆயினும் சிவயோகியரே ஆயினும் அநாகதத்து அளவிலே நிற்பவர். அநாகதத்து அளவிலே நிற்பவர் ஆன்ம நிலையே உணர்வார். சிவநிலையை உணர மாட்டார். இந்த 2 வரிதான். சிவயோகியரே ஆயினும் அநாகதத்து அளவிலே நிற்பவர் ஆன்ம நிலையே உணர்வார். சிவநிலையை உணர மாட்டார். சிவபெருமானே சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நடுலித்த நாபிக்கு 4 விரல் மேலே. நாபின்னா அந்த உந்தி தொப்புள் இருக்குல்ல, தொப்புள் கொடி. தொப்புள் கொடிக்கு 4 விரல் மேலே. மடலித்த வாணிக்கு 2 விரல் உள்ளே. மடலித்த வாணிக்கு 2 விரல் அந்த 2 எலும்பும் விலா எலும்பும் முடிஞ்சு ஒரு குழி மாதிரி இருக்குல்ல மார்பிள். ஆமா, அது உள்ள கை வச்சா கொஞ்சம் வலிக்கும். அந்த இதுல ரொம்ப நுட்பமான இடம் அது. அநாகதம்னு சொல்லக்கூடிய இடம். அநாகதத்துக்கு கீழே மணிப்பூரகம்னு சொல்லுவாங்க அத. கடலித்திருந்து கருத வல்லார்கள் சடல தலைவனை தாமறிந்தாரு. இது வந்து பசுஞானத்தை குறிக்கிற பாட்டு, பதிஞானம் இல்ல. இவ்வளவு தூரம் வந்து அப்ப சரியா 9:50 நம்ம நைட்டு நிகழ்ச்சி வந்தீங்கன்னா தெரியும். இந்த இடுப்பை கிடக்கிறதுக்கு நம்ம என்ன பாடுபடுறோம். அப்புறம் இந்த வயிறை கிடக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த ருத்ரமாக்கி மார்பை கிடக்கிறது எவ்வளவு பாடுபடுறோம். அவ்வளவும் பாடுபட்டு கடந்து போறோம். அதுக்கப்புறமா தான் விசுத்திக்கு வர்றோம். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்றோம், ஆங்ஜாக்கு வரும். அதாவது இந்த புருவ மத்தியத்துக்கு வரும். அதுக்குள்ள உயிர் பற்ற அவஸ்தை பெரிய அவஸ்தை. ஆமா, உடம்புன்றது ஒண்ணு எடுத்துட்டோம் இல்லையா? நம்ம எடுத்துட்டோம். உடம்புனாலே அப்ப தினமும் குளிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. அப்ப தினமும் சாப்பிடணுமான்ற கேள்வி வந்துடும். அப்ப டெய்லி டாய்லெட் போகணுமா? ஐயோ இது ஒரு வேலையா இருக்குதா? டெய்லி யூரின் போய் தான் ஆகணுமா? இதெல்லாம் அவஸ்தைகள். ஆமா, உங்களுக்கே ஒரு சலிப்பு வந்துடும். அதனால தான் நம்ம மலம் மூத்திரம் திருப்பியும் அந்த இது
அதுதான் பிறவி வேணாம்னு சொல்றது. இத பார்த்து பார்த்து சலிச்சு போனவங்க தான் என்ன பண்றது? ஐயோ! திருப்பியும் சுக்கிலம், திருப்பியும் சுரோனி தான். ஐயய்யோ! என்னடா இது வாழ்க்கை! அப்படின்னு தான் அது ஒரு ஒரு ரவுண்டு வந்தவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பிரசவம் ஆனவங்களுக்கு நல்லா எனக்கு தெரியும். இதோட வேணாம்டா சாமி நமக்கு இதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை வேணான்ற அளவுக்கு ஆயிடும். போதும் இதுக்கப்புறம் அவங்க கூட சேரவே கூடாது. அவங்க கூட படுக்கவே கூடாதுன்ற நினைப்பு வரும். எப்போ அந்த நேரம் மட்டும் தான். வேற எப்ப மத்த நேரம் கிடையாது. அந்த பிரசவம் ஆகும்போது வலி இருக்குல்ல, எப்படியாவது முக்கி வெளிய தள்ளி ஆகணும். போதும்டா அப்பா! இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இனி அந்த சங்காத்தமே நமக்கு தேவையில்ல அப்படின்ற மாரி தோணும். அது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தன்னுடைய வேலைய காமிக்கும். அது புத்திய காமிக்கும். இடுப்பு அதன் வேலைய காமிக்கும். அந்த நேரத்துல மட்டும் என்ன பண்ணும்? போதும் இது வாழ்க்கையில இதுக்கப்புறம் அவன் தொடர்பே நமக்கு தேவையில்ல. இந்த மாரி நம்ம போதும்டா சாமின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வயித்தெரிச்சலோட என்ன பண்ணும்? கத்தி கதறி பிரசவம் ஆயிடும். வெளிய வந்துரணும். அது முக்குவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. டாக்டர் கத்திக்கின்னு இருப்பார். என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் முக்குங்கம்மா. அத இது பண்ணுங்கம்மா. டம் கட்டுங்கம்மா. பண்ணுங்க, பண்ணுங்க. ஆ, ஆன்னுமா. இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு காசு பார்க்கறதுக்கு என்ன பண்றாங்க உடனே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இத முடிச்சிடலாம். குழந்தை அந்த பக்கம் திரும்பி இருக்குது எடுத்துடலான்னுவாங்க. சிசேரியன் தான். எனக்கு அவங்களுக்கு முதல்ல வெட்டணும். வெட்டு, குத்து, கட்டு. அதான் இன்னைக்கு மருத்துவம். வெட்டு, குத்து, கிழி, போட்டு, கட்டு. அவ்வளவுதான். ஏன்னா மாடர்னைஸ்ட் ஆயிடுச்சு. ரொம்ப மாடர்னைஸ்ட் ஆயிடுச்சு. குழந்தை பெத்துக்க முடியலையா? ரைட் வா. முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏன்னா பழக்கிட்டீங்க அந்த மாரி என்ன நோகாம நோம்பு கும்புற மாரி ஆயிப்போச்சு நிலைமை. அப்ப இதெல்லாம் பார்க்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, 2வது இந்த வலியே, வேதனை அவன் 2வது பிறவியே வேணான்ற மாரி நிலைமை ஏற்படும். ஆனா திருப்பியும் என்ன பண்ணும்? உடம்பு நல்லாயிட்ட பிறகு திருப்பியும் பழைய குருடி கதவு திறடி தான். ஏன்னா திருப்பியும் எல்லாம் ரத்த ஓட்டம் நல்லா ஆயிடுச்சு. திருப்பியும் என்ன பண்ணும்? திருப்பியும் மோகம் வந்துரும். அதே மாரி தான். தீனி மேல உள்ள பிடிப்பும் அதே மாரி தான். மலம் கழிக்கிறதுக்கு அவஸ்தைப்படுவோம். ஐய்யய்யோ! ஏன்டாப்பா எதுக்கு சாப்பிடணும் இந்த மாரி நம்ம அவஸ்தைப்படணுன்ற எண்ணம் வரும். பட் தீனிய பார்த்தோனே என்ன ஆயிடும்? புத்தி மாறிடும். அதே மாரி தான் மூத்திரமும். இப்படி இந்த இடுப்ப கடக்கிறதுக்கே படாத பாடுபட்டு, நடலித்த நாபிக்கு 4 விரல் மேலே. இது இந்த இடுப்ப கடக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்குது. அதுக்கப்புறம் வயிறு. அதுக்கு வயிறு கும்பித்து அது சாப்பாடு சாப்பிட்டு, சாப்பிட்டு, சாப்பிட்டு சாப்பிட்டதெல்லாம் மலமேன்னு வேற இவரு இது யாரு? வள்ளலார் சொல்றாரு. "உண்டதெல்லாம் மலமே. நான் வேற தின்னத்த கண்டேன்." அப்படின்றாரு. இதுல ஒரு சலிப்பு ஏற்படும். இப்படி ஒரு சலிப்பு ஏற்பட்டவங்க தான் என்ன பண்ணுவாங்க? போதும் அப்படின்னு தான் உணவு நெறிய வந்து மாத்துவாங்க. அப்ப 3 வேளை சாப்பிடுறவங்க ரோகி. 4 வேளை சாப்பிடுறவங்க பத்தி கவலைப்படாதீங்க. 3 வேளை சாப்பிடுறவங்க ரோகி. அந்த சாப்பாடு நோய் தான் உண்டாக்கும். 2 வேளை சாப்பிடுறவங்க போகி. அவங்களுக்கு சாப்பிடுறது, தூங்குறது, ஜாலியா என்ன பண்றது, உடல் உறவு கொள்றது, திருப்பியும் சாப்பிடுறது, தூங்குறது. அவங்க வந்து 2 வேளை சாப்பிடுறவங்க. அந்த 3 வேளையும் கடந்து, 2 வேளையும் கடந்து 1 வேளை சாப்பிடுறாங்க பாத்தீங்களா? அந்த 1 வேளைக்கு வந்துரணும். இந்த மலம், மூத்திரம் இத பார்த்து, 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 ச்சீ! அப்படின்னு சலிச்சு, அப்படின்ற வெறுப்பு வரணும். இல்லன்னா அது நல்ல ஜென்மமே கிடையாது முதல்ல. ஒரு சுத்துல இத உணரலன்னா நல்ல ஜென்மமே கிடையாது. ச்சே! அப்படின்னு சீன்ற எண்ணம் வந்து, இதுக்கப்புறம் அந்த 3 வேளைலாம், வேணாம், வேணாம். திருப்பியும் போட்டு, போட்டு காலைல என்ன செய்ய போறேன், மதியானம் என்ன செய்ய போறேன், நைட் என்ன செய்ய போறேன், கேட்டு, 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 அத செஞ்சு, 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 ஒரு சலிப்பு வந்த பிறகு, ச்சே போதும் ஒரு வேளையே போதும். ஏன் போவான்னா எதுக்கு? இன்புட் கிடையாது, அவுட்புட்டும் கிடையாது. நல்லா உஷாரா தெரிஞ்சவங்க என்ன பண்ணிக்கினாங்க, அதுக்கப்புறம் ஒரு வேலையா மாத்துனாங்க. அப்போ ஒரு வேளை செய்றவங்க யோகி. ஒரு வேளை சாப்பிடுறவங்க யோகி. இவங்க தான் மெய்ஞானத்துக்கு பக்கம் வருவாங்க. தீனி தின்றவங்களால மட்டும் வர முடியாது. நடலித்த நாபிக்கு 4 விரல் மேலே. உணரணும்னா, இப்போ நான் சொன்ன மாரி இடுப்ப கடக்கணும், அப்புறம் வயிற்ற கடக்கணும், நாபிய கடக்கணும், தீனிய கடக்கணும். தீனி கடக்கணும். அப்ப உணவு முறை கடக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாம் உடம்புன்றது கடந்து, அதுக்கப்புறம் மனம்ன்றது கடக்கணும். மனம்ன்றது நாபிய கடந்து, அதுக்கப்புறம் ஆணவம், கன்மம், மாயை.
அந்த அநாகதம் நான் சொன்ன அந்த எலும்பு கூடு கரெக்டா எலும்பு முடியிற இடம் கீழே பெரிகார்டியம்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்தில் பெரிகார்டியம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். பெரிகார்டியம் அதான் நினைக்கிறேன். 4 விரல் மேல தொப்புளுக்கு மேல. ஆமா. கொஞ்சம் உள்ள ஆழமா போகும். ஆனா வலிக்கும். உள்ள அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். தொப்புளுக்கு மேல அழுத்தி பார்த்தீங்கன்னா, அனாவசியமா கை நீங்க அழுத்தவே முடியாது. யாருன்னா குத்துனா கூட டக்குன்னு மூச்சு நின்னுடும். அப்படியே. அது மணிப்பூரகம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேல தான் அநாகதம். ஒண்ணு ஒரு 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 மையம் இருக்கு இல்லையா? மூலாதாரம், சுவாதிஸ்தானம், அதுக்கப்புறம் மணிப்பூரகம், அதுக்கப்புறம் அநாகதம், அதுக்கப்புறம் விசுத்தி, அதுக்கப்புறம் ஆங்ஜா, அதுக்கப்புறம் சகசிராரம். இது வந்து உடம்புல இருக்க படிநிலைகள். ஒவ்வொன்னும் நம்ம கடந்து போறோம். மூலாதாரத்துல இருந்து நம்ம கடந்து போறோம். இவ்வளவு அவஸ்தை இருக்கு இந்த உடம்புல. இவ்வளவும் கடந்து அந்த வயிறுக்கு மேல இருக்கிற அந்த பாயிண்ட்லயே ஒரு யோகி நிக்கிறாருன்னு வச்சுக்கலேன். இப்ப ஒரு ஒரு ஏரியால தவம் பண்ணலாம். இப்ப மூலாதாரத்தை தவம் பண்ணா இடுப்பையே தவம் பண்ணி உட்காந்துக்கலாம். இடுப்பு நினைச்சு அது சில பேர் எழுப்பாங்க. குண்டலினி எழுப்புறேன்னு சொல்லிட்டு இடுப்புலயே ஏங்க இந்த வேதாத்திரி மகரிஷி போனவங்கலாம் தெரியும். உங்க ஆசனம் வாய்க்கும் உங்க மூத்திர துவாரத்துக்கு நடுவுல ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல வந்து ஒரு பெரிய அக்னி இருக்குதான்னு நெனச்சுக்கங்க. அங்கதான் இருக்குது. மூலாதாரம் அங்க இருந்தா ஒரு பாம்பு ஒண்ணு படுத்துன்னு இருக்குது. அந்த பாம்பு எழுந்துக்கிறதா நெனச்சுக்கங்க. ஓம்ன்னு தட்டி எழுப்புங்க. அது முதுகெலும்பு வழியா நீட்டா கிளம்பி வந்து தொப்புள்ல வந்து நிக்கும். அதுக்கப்புறம் மார்புக்கு கீழ அங்க ஆனா இது மணிப்புரகத்தாண்ட வந்து நிக்கும். அதுக்கப்புறம் 2 காம்பு, முலைக்காம்பு இருக்கு இல்லையா? அந்த முலைக்காம்பு அப்படியே ஒண்ணா சேர்த்தோம்னா, அந்த இடம் வந்து அநாகதம். முளைக்காம்பு புள்ளியில கரெக்ட்டா கணக்கு வச்சு உள்ள வந்தீங்கன்னா, அது பேரு அநாகதம். அந்த புள்ளியில அங்க வந்து நிக்கிறதா நினைங்க. அங்க தான் அன்புமயமா இருப்பீங்க. அதுக்கப்புறம் தொண்டைக்குழிக்கு வந்துருவீங்க. தொண்டைக்குழியிலருந்து நீங்க அப்படியே சக்திய கொண்டாந்து புருவ மத்தியில நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் தவம் பண்ணி முடிச்ச பிறகு திருப்பி கொண்டு போய் திருப்பி மூலாதாரத்துல விட்டு வரணும். அவங்க அத அழகா சொல்லுவாங்க. ஒரு கற்பனையாவே இருக்கும். அது உள்ள போனவங்களுக்கு நல்லா தெரியும். வேதாத்திரி மகரிஷிக்கெல்லாம் போனவங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா. அங்க போனவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ரகசியம் என்னன்னு. ஆசிரியர் பயிற்சி எடுத்தவங்க. அதுல வந்து ஆசிரியர் பயிற்சி, அதுல நெறைய பயிற்சி இருக்கு. ஆழியாருக்கு போனவங்க இருக்காங்க. இது ஒண்ணும். இப்போ இந்த பிராணவாயுவ கும்பித்து நிக்கிறவங்க கடைசியில அந்த வயிறோட தான் நிப்பாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா, பசு அறிவு, பாச அறிவு, பதி அறிவு. இந்த நாபிக்கு மேல இருக்கக்கூடிய மடலித்த வாணிக்கு இருவிரல் உள்ளே கடலித்திருந்த கருத வல்லார்கள். அங்கேயே அந்த அந்த சுகத்தை மூச்சு வாங்குறது இந்த உடம்புக்குள்ள இந்த அநாகதத்துக்கு கீழயே இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க பசு அறிவு மட்டுமே பெற்றவர்களாய். அதான் சிவ யோகியரே ஆயினும் அநாகதத் தலைவிலே ஆமா. அந்த நெஞ்சு குழியிலேயே நிக்கிறவங்க. நிற்பவர் ஆன்ம நிலையையே உணர்வார். மத்தவங்க எல்லாம் அவரு சிவநிலையை உணர மாட்டார். ஏன்னா, அவங்க இன்னும் விசுத்திய கடக்கல. ஆமா. தன்னை மட்டும் தான் அறிந்தாரே கண்டி, தன்னை ஆளும் தலைவன அவங்க அறியல. வெறும் பசு அறிவு மட்டும் தான் பெற்றிருக்கிறான். வெறும் பசு அறிவு மட்டும் தான் பெற்றிருக்கிறாங்க. அதான் இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பசு அறிவும் கடந்து பதி அறிவை பெறுவதற்கு நீங்க எங்க வந்தாகணும்? விசுத்திய கடக்கணும். விசுத்திய கடந்து புருவ மத்தியத்துக்கு வரணும். ஆமா. இருதயம் என்றது சொல்ல இடம் தான். அந்த இடத்துக்கு வந்துட்டா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம்? ஆன்ம இயல்பை உணர முடியும். மத்தபடி நம்ம என்ன பண்ண முடியாது? தலைவன் ஆன்மாவுக்கு தலைவன உணர முடியாது. ஆன்மாவுக்கு தலைவன உணர முடியாது. அவங்க பசு அறிவு மட்டும் தான். அதான் உயிர் ஞானம் மட்டும். உயிர் அறிவு மட்டும் தான் பெறுவாங்க. உயிர் அறிவு மட்டும் பெற்றவங்க, உயிருக்கு உண்டான தலைவனுடைய அறிவு பெற மாட்டாங்க. உடம்பு, மனசு, உயிர். இப்படி பிரிச்சுக்கலாம். இன்னும் சுலபமா இன்னும் சொல்லலாம். உடம்பு, மனசு, உயிர். முதல்ல உடம்பு பத்தின தெளிவு. புறந்தூய்மை நீரால் அமையும். அகந்தூய்மை வாய்மையால் அமையும். நல்லா சோப் போட்டு குளிக்கிறோம். உடம்பு பத்தின முதல்ல உடம்புல இருக்க அழுக்கு எடுத்து குளிக்கிறோம். 2வது மனசுல இருக்க அழுக்கு எடுக்கிறது பொய் சொல்லாம இருக்கணும். அது வாய்மையால தான் குளிக்க முடியும். அந்த வாய்மையை காப்பாத்தணும்னா சாமி நம்மள கொண்டு போயிட்டு உயிர் அறிவுக்கு விடுவார். அழகா சொல்லலாம். புறந்தூய்மை நீரால் அமையும். அகந்தூய்மை வாய்மையால் அமையும். வாய்மைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா, வாய்மைன்றது வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீதில்லாத சொல்லல். அப்ப அந்த வாக்க காப்பாத்தி இருக்கிறவங்க மட்டும்தான் அடுத்த நிலைக்கு வருவாங்க.
இந்த 3வது நிலைமையில தான் அந்த பசு அறிவு மட்டும் தான் பெற முடியுமே தவிர, அதான் சிவயோகியே ஆயிரணும். அவங்க வந்து பசு அறிவு மட்டும் தான் பெற்றவர்களாக இருப்பாங்க. ஆன்ம நிலையை மட்டும் தான் உணர்வாங்க. சிவநிலையை உணர மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்ல வருது. 18வது பாடல். இந்த பாடல கடக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தியான யோகத்தை முற்ற பயில வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டது அப்படின்னு குறிப்புரையில சொல்லப்படுது. இது எல்லாம் கடக்காம நம்ம என்ன பண்ண முடியாது? பூர்வ மத்தியத்துக்கு டக்குன்னு வந்துட முடியாது. பூர்வ மத்திய தான் டக்குன்னு வந்துரும். ஒண்ணொண்ணு உணர்ந்து பார்த்துட்டு சில விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவடைஞ்சுட்டு, மயக்கம் தீராம 1வது, 2வது படிக்காம திடீர்னு யோகத்துக்கு வந்தா என்ன ஆயிடும்? டைரக்ட்டா பூர்வ மத்தியத்த கூப்பிடுறேன் நானு. கூப்பிடுறேன் வந்துருங்க, வந்துருன்னு கூப்பிடுறேன். ஆனா கடக்க வேண்டியதெல்லாம் இன்னும் இருக்குல்ல பாவம். கடக்க வேண்டியதெல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் விட்டுட்டு அது வந்துராதுல்ல. யார் யாருக்கு என்னவோ, எந்த ஜென்மத்துல என்ன சக்கரம் எப்போ எழும்பி, எப்போ அந்த குண்டலினுடைய அளவு எங்க இருக்குதுன்னு தெரியாது. ஆமா மனிதர்கள் அப்படித்தானே. பாவம் எல்லாரும் வந்து உடனேவா சாஸ்திரார்த்தத்துக்கு வந்துடுறாங்க. உடனேவா பூர்வ மத்தியத்துக்கு வந்துடுறாங்க. வரமாட்டாங்க. வர முடியாது. அவங்க அந்த சொன்ன மாரி அந்த சக்கரங்கள்ல இருந்து கடந்து, அவங்க எந்த நிலையில இருக்காங்கன்னு அவங்கள பார்த்து, அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணணும்? ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்போ அந்த மணிப்பூரகத்த கடந்து வர்றது, அதுக்கப்புறம் விசுத்திக்கு வர்றது, அப்புறம் அநாகதத்துக்கு வர்றது, ஒவ்வொரு நிலையா வந்து இந்த உயிர் ஆட்பட்டு, ஆட்பட்டு அ சடல தலைவனை தாம் அறிந்தாரே. அப்போ இந்த உடம்புக்கு தலைவன் யாருன்னு தெரியாமலே நம்ம அதிலிருந்து கடந்து வர்றோம். அப்படி கடந்து வந்து தன்னை அறிந்தவர்கள் சடல தலைவனை தாம் அறிந்தாரே. சடலன்னு சொல்றாரு. செத்தாரை போல் தெரியுன்றாங்க. எப்படி? இறைவன அறியணும்னா மரிக்க பழகு அப்படின்றாங்க. சடலம் என்ன? சடலம் என்னன்னா உயிர் போன இடம் தானே சடலம்னு சொல்றாங்க. சடலத்த எடுத்துட்டீங்களான்னு கேட்கறாங்கல்ல. அந்த மாரி செத்தவங்க போல இருந்தோம்னா, மாண்டுகண்ணீஸ்வரர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கோயில் காஞ்சிபுரத்துல இருக்குது. செத்தவன போல பாரு. செத்தவன் கையில வெத்தல குடுத்த மாரி இந்த செத்தவன் கண்ணு மாரி இருக்கும். நேத்து கூட நானு கண்ணு காமிச்சு குடுத்தேன். சொருகுன மாரி இருக்கும். இந்த பீடி, சிகரெட் அப்படின்னு பாக்கு, புகையில, கஞ்சா அடிச்சவன் கண்ணுலாம் ஒரு மாரி இருக்கிறானா இல்லையான்னு தெரியாது. ஒரு மாரி செத்தவன் மாரி என்ன பண்ணுவானுங்க? கடப்பானுங்க. ஒண்ணும் தூங்கவும் மாட்டான். கண்ணு வந்து பாதி கண்ணு மூடி இருக்கு. பாதி கண்ணு அப்படியே செத்தவன் பிணத்தனுடைய கண்ணு மாரி இருக்கு. அப்படி சொருகுன மாரி கரெக்ட்டா பாதி திறந்து, பாதி மூடி விழிப்புணர்வோட என்ன பண்ணும்? புருவ மத்தியில பார்த்திருக்கக்கூடியது தான் இந்த மாண்டு கண்ணீஸ்வரர். அந்த சடல தலைவனை தாம் அறிந்தாரே. இப்படி தன்னை உணர்ந்தவர்கள் தன் உயிருக்குண்டான தலைவன் தன அ உடம்பு, மனசு, உயிரை அறிஞ்சவங்க பசு அறிவு மற்றும் பெற்றவர்கள் ஆவார்கள். பசு அறிவு மற்றும் பெற்றவர்கள். அந்த பசுக்கு ஒரு தலைவன் இருக்கின்றான், பதி இருக்கின்றான்ற அறிவு வருது இல்லையா? அதுதான் பதி அறிவு. அப்ப தன்னை அறிந்து மட்டும் புரோஜனம் இல்ல. தன் தலைவனையும் அறியணும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்றாங்கல்ல. அதே மாரி தன்னை அறிந்தாலும் பத்தாது. தன்னை அறிந்திருக்கக்கூடிய, தனக்கு தலைவனா இருக்கக்கூடிய இறைவனையும் அறியணும். அதான் வந்து அந்த மணிப்பூரகம், நாபில பிராணாயாமம் பண்ணி, கும்பித்து, மூச்ச அடக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா? அவங்க வயிறோட தான் நிப்பாங்களே கண்டி, அடுத்த மேல்நிலைக்கு எவ்வளவு பெரிய யோகியா இருந்தாலும் தண்ணீல மிதப்பாங்க. நல்லா கும்பித்து இருக்கிறவங்க. கும்பித்து இருக்கிறவங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பக்கத்து ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படியே தண்ணீல மிதப்பாரு. கால் மேல கால் போட்டு. ஆமா. அவரு எதுல ஜெயிச்சிட்டாருன்னா, கும்பகத்துல ஜெயிச்சிட்டாரு. கும்பகம்ன்னா என்ன? நல்ல வாயுவ பிராணனை இழுத்து வயிற்றில் அடக்கி வச்சிருக்கிறது. வயித்துல அடைக்கிட்டு நீங்க பாருங்களேன், நீச்சல் அடிக்கிறவங்க நல்லா தெரியும். யார் யாருக்கு நீச்சல் தெரியுமோ தெரியாது. நீச்சல் அடிக்கிறவங்க நல்லா தெரியும். யாரெல்லாம் பிரீத்திங் கண்ட்ரோல்ல இருக்கிறீங்களோ, நல்லா மூச்சை எடுத்து வச்சுட்டீங்கன்னா, நீங்க மிதப்பீங்க. எவ்வளவு தூரம் மிதப்பீங்க? நீங்க உள்ள வாங்குன பிராணனுடைய அளவு இருக்குல்ல, அந்த அளவு அப்படியே கும்பித்து இருக்கும் தரையும் மிதப்பீங்க. நீங்க மூச்சு விட ஆரம்பிக்கிறீங்கனால உடம்பு உள்ள போயிடும். நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். இதுல யாருக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியல. நீச்சல் அடிக்கிறீங்கல்ல, தண்ணியில நல்லா நீச்சல் அடிக்கிறவங்க நல்லா தெரியும். நீச்சல் அடிக்கிறவங்க நல்லா தெரியும். அப்போ அந்த கும்பித்துன்னா மூச்ச நல்லா உள்ள இழுத்தவங்க. கடலித்திருந்து கருத வல்லார்கள்.
அப்படி யார் ஒருத்தர் கும்பி துவைச்சிருக்காங்களோ அவங்க உயிர் அறிவு மட்டும்தான் பெற முடியுமே தவிர அந்த உயிருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பதி அறிவு கிட்ட வர முடியாதுன்றதுதான் சிவயோகியரே ஆயினும் அநாகத தலத்தில் நிற்பன்னு சொல்லப்படுது. அப்போ அப்படி கும்பித்திருக்கும் போது அதுல ஒரு விஷயம் கடந்து சடல தலைவனை அங்கேயும் அதையும் கடந்து இருக்கக்கூடிய பார்க்க வல்லாங்க இருக்காங்க இல்லையா, வெறும் நாபியை மட்டும் பார்த்துட்டு அங்கேயே இருக்கிறவங்க வந்து பசு அறிவு பெற்றவர்கள். அதையும் கடந்து விசுத்திக்கு வந்து பிராணாயாமத்தை தொட்டு கரெக்டா பூர்வ மத்தியில வந்து நிக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் பதி அறிவு பெற்றவர்கள். அந்த சிவநிலையை உணர மாட்டாருன்னு இந்த புத்தகத்துல போட்டிருக்கு. இதுக்கு இருக்கிற ரகசியம் இதுதான். அப்போ தண்ணியில நீச்சல் அடிக்கணும் நல்லா தெரியும். கும்பித்து இருக்கும்போது மிதப்பாங்க. அந்த கும்பகத்தை விட்டாங்கன்னா என்ன ஆயிடும், மூச்சு தானே திருப்பி போனீங்கன்னு எப்பயாவது நீச்சல் அடிக்கணும்னா நல்லா பாருங்க. தண்ணியில மூச்சு எடுத்து உள்ள வச்சீங்கன்னா தண்ணியில மிதப்பீங்க. டம் கட்டி வச்சிருந்தீங்கன்னா மூச்சை விட்டுட்டீங்கன்னா உள்ள போயிடும் பாடியில். இவ்வளவுதான் ரகசியம். அப்ப நடலித்த மடலித்த கடலித்த சடலித்த சடல தலைவனை தாமறிந்தார் என்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, வெறும் உயிரறிவு மட்டும் போதாது. உயிரறிவுக்கு அப்புறம் அந்த உயிருக்கு ஒரு தலைவன் இருக்கிறான்ற அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவுக்கு மேல கடந்து வரணும். அப்ப நீங்க தன்னை அறிவதே பெரிய விஷயம். தன்னை அறியறதுக்கு யாருமே வர்றதே கிடையாது. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. வாங்க வாங்க நம்மள தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கூப்பிட்டா கூட யாரும் வர்றது இல்லை. நம்ம தான் மாட்டிக்கணுமே 3 வேளை சாப்பாட்டுல. 3 வேளை சாப்பிடுறது தண்ணி நீங்க கிட்ட வரவே முடியாது. பாவம் அந்த வயிறு இறைப்பை உள்ளங்கை அளவு தான் இருக்குது அது. அதுல வேற நொந்து 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 அது வாய்க்கு நாக்குக்கு கொஞ்சம் ருசியா இருந்துட்டா போதும். அளவு மீறி நொந்துருது, அதுல காலையிலேயே நொந்துருது. அது பாவம் ஏப்பம் வந்துட்ட பிறகு என்ன பண்ணும், அதை மறைக்கிறதுக்கு ஒரு கேடு. அதை மறைக்கிறதுக்கு டீ வேற. நாழி ஆயிடுத்து, டீ கொடுங்கோ காஃபி பேஷா கொடுங்கன்னா ஆயிடுத்து, அதை வேற நொந்தி தொலைக்கிறது. அது என்ன பண்ணும், அது ஒரு எஃபெக்ட பண்ணும். சரியா 1 மணிக்கு என்ன மணி அடிச்சா சாப்பிட்றவங்க எல்லாம் கண்டிப்பா டாக்டர் கிட்ட போய் ஆகணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மணி அடிச்சா சாப்பிட்றவங்க, நேரம் ஆனா சாப்பிட்றவங்க, இவங்க கதியெல்லாம் கடைசியில அதோ கதிதான். யார் பசிச்சு சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு வந்து ஏமா வரமாட்டாங்க கிட்ட. ஐயோ டைம் ஆயிடுச்சு போகணும்னு சொல்லிட்டு காலையில மிஷின் மாதிரி சாப்பிட்றீங்க பாரு, அவங்க எல்லாம் அங்க எழுதி வச்சுக்கோங்க, நல்லா எழுதி வச்சுக்கோங்க. 3 வேளை சாப்பிட்றவங்க ரோகம்னா நோய். நீங்க உயிரறிவு பக்கமே வர முடியாது. உயிரை தெரிஞ்சுக்கிறதே உங்களுக்கு அறிவு, பசு அறிவு உங்களுக்கு வராது. எப்போ இந்த ரோபோ மாதிரி சாப்பிடறது நிறுத்துறீங்களோ, பசிக்குதான்னு பார்த்துட்டு அந்த வயிறுக்கு எதை கொடுக்கணும். அப்போ பசிச்ச பின்னு அந்த உண்ட உணவு செரிச்ச பிறகு சாப்பிடணும். பசித்து புசி. ஆமா, பசிச்சு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆன பிறகு சாப்பிடு. அதுதான் உணர்றதுதான் உனக்கு தகுதி இல்லையே. வயிற்றுல நடந்திருக்குதா இல்லையா, என்ன நடக்குதுன்னு அதை பார்க்கறத நீ தான் இன்ஜினை கவனிக்கவே இல்லையே. இந்த ஓட்டப்பந்தயத்துல நீ தான் மறந்துட்டிய, உடம்புன்றதே மறந்துட்டேன். தலைவலி வந்த பிறகுதான் தலையை பத்தி யோசிக்கிற. அப்ப வெறும் உயிரறிவு பெறதுக்கே உனக்கு உயிரறிவு எப்ப வருது உனக்கு? கொஞ்சம் அடி வயிற்றுல வலி வச்ச பிறகு எங்க சிவுக்குன்னு வலிக்குதுங்க அப்படின்னு பிறகுதான் நீ டாக்டர் கிட்ட போற. வலி வரலன்னா நீ போவியா? போக மாட்டியே. உண்மை அதுதான். அப்போ உனக்கு ஏதாவது வந்த பிறகுதான் அந்த சொல்லுது உடம்பு, கவனிக்கல நீ கவனிக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா சொல்லிட்டு அப்புறம் கல்லு சிறுநீரத்துல இருக்கிறத இன்டிமேஷன் கொடுக்குது. பெண்முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுக்குது. ஏதோ ஒரு தொந்தரவு கொடுக்குது. ஏன்னா அதை நீ ஒரு பொருட்டாவே மதிக்கல. உடம்புன்றது நீ ஒரு பொருட்டாவே மதிக்கல. நீ பாட்டுங்க அப்படியே ரோபோ மாதிரி கிளம்பி ரோபோ மாதிரி போய் ரோபோ மாதிரி என்ன பண்ணிட்ட? அதுதான் பெருசுன்னு ஓட்டப்பந்தயத்துல ஓடி 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 கடைசியில அது சொல்லும், என்ன நீ ஒரு மாதிரி கூட நினைக்கல, வா உனக்கு பேதி ஆக்கணும், வா உன்னை வாந்தி வர வைக்கிறேன், வா உன்னை. அது நம்மளுக்கு வஞ்சம் செய்யும். அப்பதான் உடம்பு பத்தின அக்கறையே வரும். அப்பதான் உடம்பு பத்தின அக்கறைக்கே வரும். அப்புறம் அந்த உடம்புக்குள்ள உயிர்ன்ற அறிவுக்கு நீங்க வரணும். அதனால சொன்ன இந்த 3 வேளை சாப்பிடுறவங்க சத்தியமா என்ன பண்ண முடியாது, எங்க வர முடியாது, இந்த அட்டாங்க யோகத்துக்கு வர முடியாது. தீனி மேல நாட்டம் உள்ளவங்க, இந்த உடம்பே மறந்து பணி செய்யறவங்க,
இவங்கெல்லாம் என்ன பண்ண முடியாது? உடம்ப ஒரு பொருட்டா மதிக்காதவங்க. இவங்கெல்லாம் சாமி கிட்ட வரவே முடியாது. நீங்க உங்களையே உணரல. உங்களுக்குள்ள இருக்க ஈஸ்வரனே நீங்க வணங்குறதுக்கு துப்பு இல்ல. அதுக்கப்புறம் புறத்துல இருக்கிற கோயில்ல போய் என்ன பண்ண போறீங்க? அதான் உள்ளூர்ல ஓணம் பிடிக்காதவன், வெளியூர்ல போய் என்ன பிடிப்பானா? உள்ளூர்ல ஓணம் பிடிக்காதவன் வெளியூர்ல போயிட்டு எதுவுமே பிடிக்க முடியாது. அப்போ உங்க உடம்புக்குள்ள இருக்க ஈஸ்வரன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுதியே இல்லாத நபர் நீங்க. உங்கள நீங்களே வெறுத்துட்டீங்க. உங்கள நீங்களே மறந்துட்டீங்க. உங்களுக்குள்ளேயே அன்பு இல்ல. அப்புறம் எப்படி நீங்க பிரத்தியார்கிட்ட அன்பு காமிக்க முடியும்? உயிர் அறிவுக்கு நீங்க வரணும்னா முதல்ல உடம்புன்னு இருக்கணும். ஒண்ணு மதிக்க கத்துக்கணும். உடம்பு மதிக்க பழகு. அது சொல்றத செய். அப்படின்னு சொல்றோம். ஆனா டாய்லெட் வந்தா மட்டும் என்ன பண்ணிடுறோம்? ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் வரலாம் போயிட்டு வரேன்றோம். அந்த ஏரியா மட்டும் தான் நடக்குது இப்போ. ஏன்னா அங்க இன்புட் நடந்துச்சு. அப்புறம் அவுட்புட் போய் ஆகணும்ல. தலையெழுத்து அது. ஏன்னா போட்டதெல்லாம் வெளிய வந்து தொலைக்கணும்ல. அதுக்கு மட்டும் வாட்ட வட்டமா கட்டி வச்சிருப்பாங்க ரெஸ்ட் ரூம். அவஸ்தை இதெல்லாம். அப்போ இந்த 3 வேளை சாப்பிடுறவங்க உடல் அறிவு கிட்ட வர மாட்டாங்க. அப்ப உடம்புன்றது எப்ப தெரியும்னா, இந்த இன்டர்வல் போம்போது, அப்புறம் டாய்லெட் போம்போது, அப்புறம் தலைவலி வந்தா, அப்புறம் மலச்சிக்கல் வந்தா, அப்புறம் நோயின்னு வந்தா மட்டும் அப்புறம் எம்ஆர்ஐ அது இது அந்த மாதிரி வந்த பிறகு தான் உடம்பு பத்தின அக்கறையே வருது. அதுக்கப்புறம் திருப்பி உடம்பு பத்தி கவனிக்கும். திருப்பி அவங்களுக்கு உலக நோக்கம் தான். அப்புறம் எப்படிங்க பசு அறிவு வரும்? இதுல என்ன சொல்றாரு? சிவயோகியரே ஆயினும் அநாகத தலைவிலே நிற்பவர் ஆன்ம நிலையை மட்டும் தான் உணர்வார்கள். அவர்கள் சிவநிலையை உணர மாட்டார்கள். இந்த வரியில சொல்லுது இந்த பாட்டுல. இப்ப நம்ம சிந்திப்போம். அந்த 3 வேளை சாப்பிடுறவங்களுக்கு எங்கங்க உடம்பு பத்தின அக்கறை வரும்? வராது. வரவே வராது. பசிச்சு சாப்பிடுறீங்களா நீங்க முதல்ல? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. இல்ல. அது ஜீரணம் ஆன பிறகு சாப்பிடுறீங்களா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. அதுவும் இல்ல. அப்படி இல்லங்க ஐயா. கரெக்ட்டா 8:30 மணிக்கு நாங்க செஞ்சுருவோம் ஐயா. நாங்க ஏதோ இன்ஜினுக்கு போடுற மாரி போட்டு நாங்க என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் போவோங்க ஐயா. ஆபீஸ்ல ஒரு 11 மணிக்கு டீ குடுப்பாங்க ஐயா. அப்புறம் டீ குடிப்போங்க ஐயா. அதுக்கப்புறம் 1 மணிக்கு டான்னு சாப்பாட்டுக்கு உட்காந்துருவோங்க ஐயா. கொஞ்சம் விதமா சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டுட்டு ஏன் சாப்பிடுறோம், எதுக்கு சாப்பிடுறோம் சாப்பிடுவோம். அதுவும் எங்க கட்டின மட்டும் சாப்பிட்டோம்ங்க ஐயா. முடிஞ்சு போச்சுங்க எங்க கணக்கு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 3 மணிக்கு முண்ட மயக்கம், தொண்டனுக்கு உண்டுன்னு ஏதோ வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 3 மணிக்கெல்லாம் டீ வந்துருங்க ஐயா ஆபீஸ்ல. அத குடிச்ச உடனே என்ன ஆயிடும்? அதோட 6 மணி வரலும் கெப்பாசிட்டி வண்டி ஓடுங்க ஐயா. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுறவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதாங்க. இவங்க எப்படி உடல் ஞானத்துக்கு வர முடியும்? உடல்ன்றது ஒண்ணு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஓடிட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது நோய் வந்த பிறகு எனக்கு மெடிக்கல் லீவ் கேட்பாங்க அவங்க. ஆபீஸ்ல. என்ன லீவ் கேட்பாங்க? உடம்பு பத்தின தெளிவுக்கு வருவாங்க. அப்புறம் 2 நாள் லீவ் போட்டு ஏன் வரலைன்னு கேட்டா, இந்த மாரி டாக்டர் சொன்னாருங்க. ஒரு 1 வாரம் பெட் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்லயே கவனிச்சிருந்தா, மொய் எழுத வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல மருத்துவர்கிட்ட போயிட்டு. அதுதான். அப்ப என்ன ஆகும்? அது முடிஞ்ச திருப்பியும் பழைய குருடி கதவு திறடி தான். திருப்பி ரோபோ மாரி ஓடுறது. இதனால தான் இன்னைக்கு பெருகிட்டாங்க. இந்த வியாபாரம் பெருகிடுச்சு. அப்ப யாரெல்லாம் உடல மறந்தாங்களோ, அவங்க 3 வேளை சாப்பிட்டு சாப்பிட்டு ரோகம் அதான் ரோகின்னா, நோய் தான் கொண்டாந்து வச்சுட்டாங்க. நோய். நோய்க்கு தான் பாத்திரமான நோய்க்கு தான் விருந்தானார்கள். நோய்க்கு தான் விருந்தா இந்த உடம்பு நோய்க்கு தான் பாத்திரமாயிடும். இதுலருந்து நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ நீங்க உடல் அறிவு வர்றதுக்கு கூட, உடம்பு பத்தின தெளிவு வர்றது கூட எப்போ வரும்னா, ஏதாவது நோய் வந்த பிறகு தான் வருமே கண்டி. சத்தியமா சொல்றேன். உங்களுக்கு 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா, நீங்க ஊர் வந்து சேர முடியாது. அப்ப பசிச்சு சாப்பிடாம சாப்பிட்டீங்கன்னா, அது போய் நோயில தான் முடியும். அப்போ நீங்க உடல் உடல் இருக்கணும் உடல்னு ஒண்ணு இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் 2 வேளை சாப்பாட குறைச்சு, அப்புறம் அதுவே போதும். நல்லா நிறைவா சாப்பிட்டு, அந்த 3 வேளைன்றத 2 வேளையா மாத்தி, 1 வேளை நீர் ஆகாரமா மாத்திரணும். அப்படி சாப்பிட்டா போகத்துல நம்ம விடுமா? சாப்பிடுறது, வைனமா சாப்பிடுறது, திருப்பியும் போகத்துல சுக்கிலம், சுரவணிதம், ஜாலியா இருக்கிறது. ஆமா, அதுவும் போகத்துல தான் போய் விட்டுரும். அதுவும் போகத்துல தான். அது யோகத்துக்கு வராது. யார் ஒருத்தர் இது பாருங்களேன், இந்த பாட்டு அப்படியே கடந்து போயிருக்கலாம். ஆனா முடியுமா? சிவபெருமானே சிவ சிவா. 3 வேள சாப்பாட்டுல இருந்து 2 வேள சாப்பாட்டுக்கு வரணும். 2 வேள சாப்பாட்டுல 1 வேள நல்ல திடகாத்திரமா சாப்பிடணும். அதுவே போதும். எனர்ஜி போதும். ஏன்னா நம்ம இரைப்பை வந்து நம்ம 2 கையும் ஒண்ணா சேர்த்தா அது அவ்வளவுதான் அளவு. சாப்பிடுறதும் சாப்பிடுறோம். உருப்படியா சாப்பிடணும். போன வருஷம்லாம் நான் 1 வேள தான் சாப்பிட்டு இருந்தேன். பட்டமாலம்லாம் நல்லா தெரியும். நான் எங்க போனாலும் 1 வேள தான் சாப்பாடு சாப்பிட்டு இருந்தேன். எப்போ நான் காசிக்கு போனேனோ, அந்த காசி விஸ்வநாதர போய் பார்த்துட்டு வந்ததும் போதும், திருப்பியும் தொழில் எடுத்துக்கினேன். 2 வேள சாப்பாடு.
2 வேளை சாப்பாட்டுக்கு ஆளாயிட்டேன். போன வருஷம் காசிக்கு தெரியும் அம்மாக்கெல்லாம் தெரியும். பட்டமல மக்களும் நல்லா தெரியும். ஐயா ஒரு வேளை தான் சாப்பிடுவாரு. கடல உருண்டை, எள்ளு உருண்டை. எனக்கு பிஸ்கட்லாம் வாங்கி குடுத்துட்டு போவாங்க பட்டமல. எங்கன்னா பார்த்தாங்கன்னா, என் செல்லம் என் குழந்தை இந்த மாரி இருக்குதே. ஒரே வேளை தான் எல்லாரும் இறக்க போடுவாங்க என் மேல. குழந்தை ஒரே வேளை தான் சாப்பிடும். ஆனா 1 வருஷம் 1 1/2 வருஷம் அப்படிதான் இருந்தேன். எனக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க அந்த ஆண்டாள் அம்மாலாம். குழந்தை ஒரு வேளை சாப்பிடுது. அங்கிருந்து யாருன்னா போனீங்கன்னா, அத பருப்பி வாங்கி குடுங்க அதுக்கு அப்படின்னு குடுவாங்க. அந்த மாரி ஒரு வேளை சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த காசிக்கு இலவசமா கூட்டு போனாங்கல்ல. அப்ப போனப்ப என்ன பண்ணாங்க, எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த நாக்கு இது அவங்க அவங்க குடுத்த இதெல்லாம் சாப்பிடணும். அங்க மறுதளிக்க கூடாது. அப்ப என்ன பண்ணேன், அத உடைச்சேன். அந்த ஒரு வேளை சாப்பிடுறத உடைச்சேன் பாருங்க. அன்னையிலருந்து புத்தி என்ன ஆயி போச்சு, அங்க 3 வேளை சாப்பிட்டேன் டெல்லிக்கு போயிட்டு. அந்த 1 1/2 வருஷம் இருந்த விரதத்த 3 வேளை சாப்பிட்டு மாத்துனது, திருப்பி அங்கருந்து வரும்போது அந்த இது அதுலருந்து இன்னும் நான் மீளல. இது ஆகப்போகுது 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த அம்மாலாம் கூட பட்டம்மாலாம் கூட காசிக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் 2 வேளை உணவா தான் இப்ப என்ன பண்றேன். அப்போ இந்த உடம்பு பத்தின தெளிவு முதல்ல வரணும். அதுக்கப்புறம் 3 வேளை உணவு, 2 வேளை உணவா இருக்கணும். பசிச்சு சாப்பிடணும். ஜீரணம் உண்டது செரிஞ்சு செரிமானம் ஆயிடுச்சு. அவுட்புட் ஆயிடுச்சு. சில விஷயங்கள் ஆன பிறகு தான் நம்ம உணவுக்கு போணும். அப்பதான் ஒரு வேளை உணவுக்கு போகணும். அப்பதான் நம்ம யோகியா மாற முடியும். அந்த யோக நிலையில இருந்தா மட்டும் தான் நம்ம இந்த உண்மைய நம்ம உணர முடியும். பண்ணலாம். நீங்க எங்க இருந்தாலும் உங்க உணவு முறைய நீங்க மாத்திக்கலாம். ஆமா. ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்னன்னா எல்லாரும் சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். எல்லாரும் டீ குடிக்கிறாங்க, நம்ம டீ குடிக்க ஆரம்பிச்சுட்டோம். நம்மளுக்கு அந்த சொந்த புத்தியே இல்லாத போயிடுச்சு. சொந்த புத்தியே இல்லாத போயிடுச்சு. ஒரு காலத்துல இட்லி சாப்பிடுறது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் இருந்தது. சிரிக்காதீங்க என்ன, எங்க ஊர்ல கிராமத்துல சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆனா தான் இட்லி பார்க்க முடியும். சனிக்கிழமை மாவு அரைக்கிறதுக்கு கூட்டமா இருக்கும். தெரியும். கிராமத்துல இருக்கும் நல்லா தெரியும். இட்லி மூஞ்சி, தோசை மூஞ்சி எப்ப பார்ப்போம்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் பார்ப்போம். அதுக்கப்புறமா தான் அந்த பெரிய பெரிய சாதனங்கள்லாம் வந்துச்சுல்ல. கிரைண்டரு, மாவு அரைக்கிற மிஷினு. மாவு அரைக்கிறதுக்கு கூட்டமா இருக்கும். ஜே ஜேன்னு இருக்கும். அப்படிலாம் ஒரு நேரம் இருந்தது. இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆக நீங்க அந்த 3 வேளை உணவுலருந்து நீங்க மீளணும். இது நான் என்ன சொல்ல வரேன்னா, உடம்பு பத்தின தெளிவு டாக்டர் கிட்ட போய் தான் உங்களுக்கு அங்க இருக்குது நோய், இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாரி நோயாளியா நீங்க மாறப் போறீங்களா? இல்ல நீங்க இன்புட் சரி பண்ணா அவுட்புட் சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா தான் நீங்க இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி வர முடியுமே தவிர, அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியாது. சிவருமன். அப்போ உணவு முறையில கொஞ்சம் மாத்திக்கணும் சாமி. ஆமா. அந்த ரோபோ மாரி மத்தவங்கள மாரி எல்லாருக்கும் வடிச்சு, 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 வடிச்சு கொட்டி, 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 கொட்டி மீந்து போனதெல்லாம் ஐயோ! வேஸ்ட்டா போதேன்னு சாப்பிட்டு, சாப்பிட்டு, சாப்பிட்டு நாசமா போயிடாதீங்க. வகை வகையா செஞ்சு தீனியில மாட்டிக்காதீங்க. அந்த தீனியில மாட்டுனீங்கன்னா, நீங்க யோகத்துக்கு வர முடியாது. கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மத்தவங்களுக்கு செஞ்சு குடுங்க. ஏன்னா அது குழந்தைங்க நம்மள நம்பி பொறந்துருச்சுல்ல. அதுக்கு வகை வகையா செஞ்சு குடுங்க. ஆனா உஷாரா இருங்க. எந்த உணவு வயித்துக்குள்ள போகணுன்றதுல உஷாரா இருங்க. இது போச்சுன்னா இது விளையும், இது போச்சுன்னா இது தெரியும், அது தெரியும். ஆனா அதுக்கு அதுக்கு ஊட்டி விடுங்க. சாப்பிடட்டும். குழந்தைங்க நம்மள நம்பி பொறந்துருச்சு. அதுக்கு வகை வகையா செஞ்சு குடுங்க. அதுக்கு செஞ்சு குடுத்துட்டு அதுக்கப்புறம் உண்மைய சொல்லுங்க. ஏம்மா நீ சாப்பிடுவ? என்னம்மா எல்லாம் செஞ்சு குடுத்துட்டு நீ மட்டும் இப்படி இருக்கிறன்னா, எனக்கு போதும்பா. நான் ரொம்ப ஹைஜீனிக்கா இருக்கேன் பாரு. ஸ்ட்ரென்த்தா இருக்கேன். வா நீ நானும் ஓடலாமா? ஓடணும். ஒரு வேளை சாப்பிடுறவங்களும் 3 வேளை சாப்பாட்டுக்கு சமமா ஓடணும். ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். இருந்து காமிக்கணும். அந்த அளவுக்கு உணவ நீங்க எடுக்கணும். ஒரு வேளை எடுத்தாலும் உருப்படியா எடுக்கணும். ஸ்ட்ராங்கா எடுக்கணும். நல்லா ஜீரணம் பண்ற அளவுக்கு நல்லா எடுக்கணும். தெளிவா எடுக்கணும். ஏன்னா நீங்க தான் தெளிஞ்சுட்டீங்க. 10ஓட 11 ஓடல. எல்லாரும் சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுறது ஒண்ணு. எல்லாரும் டீ குடிக்கிறாங்க, டீ குடிக்கிறேன். அந்த மாரி அந்த கூட்டு மனப்பான்மை, செம்பரி ஆட்டு மனோநிலையில இருந்து நீங்க எப்போ தனித்துவத்துக்கு வர்றீங்களோ, அப்பதான் உடல் பத்தின அக்கறை வரும். அப்பதான் நீங்க உடம்புக்குள்ள ஒரு உயிருன்னு ஒருத்தர் இருக்குதுன்னு தெரியும். அந்த உயிரறிவு வந்த பிறகு, அதுக்கப்புறம் உயிருக்கு ஒரு தலைவன்றதுக்கான அறிவு வரும். அப்புறம் பாச அறிவு நீங்கி, உங்களுக்கு பசு அறிவு வரணும்னாலே இந்த மாரி ஒரு கட்டுப்பாடு இருக்குது. எதார்த்தத்த பேசுறேன். இந்த எதார்த்தத்த பேசினா தான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவரு அப்படி பேசுறாரு, அவன் இவன் பேசுறாரு. வீட்டு இன்பத்த அடைன வீடு பேரு என்ன சும்மாவா என்ன? அறம், பொருள், இன்பம், வீடு. அவன் அறன்னா, பொய் சொல்லாம இருக்கிறது அப்படின்னு யாதொன்றும் தீர்த்தில்லாம இருக்கு. அப்படி ஒண்ணும் இல்ல. உணவுலயும் ஒரு அறக்கட்டுப்பாடு இருக்குது. ஒரு அறக்கட்டுப்பாடு இருக்குது.
இல்லைன்னா அது முடியாது. அதுலயும் நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்தா தான் உடம்புன்னு ஒண்ணு இருக்கிறது. அந்த உடம்புக்குள்ள உயிர்ன்னு ஒண்ணு இருந்து நீங்க கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல 3 வேளை சாப்பிடுறத நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் 2 வேளையா மாத்தணும். ஐயா பலம் இல்லைங்கய்யா. ஆமா பலம் இல்லாம போயிடுங்கய்யா. கறி சாப்பிட்டா தாங்கய்யா பலம். அந்த எலும்பு சாப்பிட்டா தான்யா பலம். அப்படின்ற கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. புரோட்டீன் தானே! புரோட்டீன் தானே! வேற விதத்துல எடுத்துக்கலாம். சத்து தானே! மாமிசம் தானே! மாவு சத்து தானே! அது வேற எதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் சாப்பிட்டா ஜில்லுன்னு இருக்கணும். அப்படியே மெதுவா இருக்கணும். அப்படித்தானே? அப்படித்தானே பழக்கப்படுத்திட்டாங்க நம்மள இறைச்சிக்கு. அப்பாடி! அந்த நான்வெஜ்ல இருந்து மீண்டு சைவத்துக்கு வந்து, அதுக்கப்புறம் வந்து 3 வேளை உணவுல இருந்து மீண்டு 2 வேளை உணவுக்கு மாறி 2 வேளை உணவுல இருந்து 1 வேளைக்கு வந்து, அந்த 1 வேளை உணவு ஒருடைய சாப்பிட்டு, அந்த 1 வேளை உணவும் வேணாம்னு காட்டுல சாப்பிடுற ஆளுங்கலாம் இருக்கிறாங்க. வெறும் பிராணனே போதும் அப்படின்னு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு புத்தகம். 4:10க்கு 4:5 எடுக்கிறாரு ஒரு ஐயா. வெறும் காட்டு மட்டும் தான் சாப்பிடுவாரு. யூரின்லாம் போவாரு. டாய்லெட்டும் போவாரு. ஆச்சரியமா இருக்கும். வாங்க சாமி, உங்களுக்கு எல்லா தகுதி இருக்குது. வாங்கன்னு கூப்பிட்டு எனக்கு பயமா இருக்குது. வீட்டுக்கு ஒரே புள்ளையா இருக்கிறேன் நான். அவர் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். அவரு சாப்பாடு சாப்பிட மாட்டாரு. அவர் விளம்பரங்கள்லாம் வரும். பெரிய 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 அரசியல்வாதி இந்தியாவுல இருக்க பெரிய பெரிய அரசியல்வாதிலாம் அவர் போய் பார்த்துட்டாங்க. ஆனா, அவர் கடைப்பிடிக்கிற விஷயத்த பார்த்துட்டு ஓடிட்டாங்க. புத்தகம் வந்து வர வச்சுக்கிறேன். 400 சில்ற அந்த புத்தகம். உணவு இல்லாமல் வாழ்வது எப்படி? போன வாரம் கூட என்ன கிளாஸ்க்கு கூப்பிட்டாரு. 4 மணிக்கு பார்த்தேன். வெறும் லுங்கி மட்டும் கட்டிக்கின்னு கிளாஸ் எடுத்தாரு. சிரிச்சாரு என்ன பார்த்து. இன்னும் எவ்வளவுதான் நீங்க அங்கேயே இருக்க போறீங்க? எனக்கு எனக்கு வெட்கமாக்குது அவர பார்க்கும்போது. ஏன்னா, அவர் வெறும் காற்று மட்டும் தான் சாப்பிடுறாரு. நான் அப்படி இல்லையே. சாமிக்கு படைக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா வைணமா செஞ்சுட்டு, நான் கட்டுல கட்டுன்னு கட்டின்னுக்கிறேங்க. எனக்கு பயம் என்னன்னா 2வது கல்யாணம் பண்ணணும், வாரிசு உண்டாக்கணும். ஐயோ! அதெல்லாம் இருக்குது. இவர பார்த்தா நமக்கு இப்படியே போயிட்டோம்னா நம்ம கதி என்ன? அவரு உள்ள எல்லாருக்கும் இருக்குதா பயம் இருக்கத்தானே செய்யும். எனக்கு அந்த பயம் என்னடா இப்படி இவர பார்த்து நம்ம இப்படி போயிட்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது என்ன ஆயிடுமோன்ற பயம் எல்லாருக்குமே சுயநலம் இருக்கத்தானே செய்யுது. நானே இப்படி பயப்படுறேன்னா பாருங்களேன். அவர பார்த்து. அவர் வெறும் காற்று மட்டும் தான் சாப்பிடுறாரு. ஆமா. அவர் வெறும் காற்று மட்டும் பிராணன மட்டும் தான் எடுக்கிறாரு. காலையில அந்த அதுல காத்துல உப்பு எடுக்கிறாரு, காத்துல புரோட்டீன் எடுக்கிறாரு சொல்றாரு. இந்த காற்று எடுக்கும்போது இவ்வளவு இருக்குது, இவ்வளவு எடுத்துக்கணும் ஐயா, இவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வகுப்பு எடுக்கிறாரு. எனக்கு வெட்கமா இருக்குது அவர்கிட்ட போறது. ஆமா, எனக்கு வெட்கமா இருக்குது அவர்கிட்ட போறது. இன்னொரு சன் யோகி இருக்கிறாரு. வெறும் சூரிய ஒளிய மட்டுமே சாப்பிட்டு என்ன பண்ணுவாரு? சார்ஜ் ஏத்திக்குவாரு. ஏன்னா அவர் பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பொறாமை. அதுக்குவே நான் டெல்லியில போய் 2016ல கத்துன்னு வந்தேன் அவர்கிட்ட. 2016ல இந்த வேர்ல்டு பீஸ் கான்ஃபரன்ஸ் உலக அமைதிக்கான விருது குடுத்தாங்க. அத அவர் நடத்தினார். என்ன கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, அந்த ஷீல்டு குடுத்தாங்க. ஏன்னா தவம் பண்ணதுக்கான. சூரிய ஒளியில சாப்பிட்டுட்டு சூரிய ஒளிய மட்டும் சாப்பிடணும். சூரிய ஒளி சாப்பிடுற கலைய சொல்லிக் குடுத்தாரு. ஆமா, அத போய் கத்துக்கின்னு வந்தேன். கத்துக்கின்னு வந்து எனக்கு அந்த உலக அமைதிக்கான விருது அப்ப என்ன பண்ண டெல்லியில ஒரு இடத்துல மீட்டிங்ல குடுத்தாங்க. அப்ப தாடி முடி வச்சிருந்தேன். கூந்தல் பின்னாடி பெருசா இருந்தது. வெறும் கோமணம், ஒரு மேல ஒரு துண்டு, கீழ ஒரு துண்டு. பயிற்சியில இருந்தேன் அப்ப நான். யோகத்துல இருந்தேன். சேலம் ஆத்தூர் தான் ஆசிரமம். அப்போ அதுல இருக்கும்போது, அந்த கொள்கையில இருக்கும்போது, அ சூரிய யோகி, சன் யோகி உமாசங்கர போய் சந்திச்சு, அந்த அப்போ ஒரு ஆசை எனக்கு. சாப்பாட்டுல இருந்து விடுதலை வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு அவர்ட்ட போய் மீட் பண்ணி, அவர் சூரிய ஒளியில எப்படி பண்ணணும்னு இன்னைக்கும் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. அந்த ஒரு பொண்ணு தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. நிட்டை கூட நம்ம சேனல்ல போட்டுருப்பேன் டெலகிராம்ல. ஒரு பொண்ணு கண்ணு 2ம் கூடி இருக்குமே, பெங்கால்ல. அவங்கலாம் ஸ்டாஃப் அவங்கலாம். உட்கார்ந்து சூரிய ஒளியில தவம் பண்றாங்க. அந்த சூரிய ஒளிய மட்டும் சாப்பிடுவாங்க. ஆமா சாப்பிடலாம். சூரிய ஒளி மட்டும் சாப்பிட்டு நீங்க இப்ப சூரியன உத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான பிராணன் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆமா. அது வந்து அந்த கலைய எல்லாரும் ஏன்னா பொழப்பு கட்டு ஹோட்டல் நம்பி வச்சுருக்கானே, சும்மா விடுவானா? இந்த விளம்பரம்லாம் சும்மா விடுவானா? இந்த ஞானத்தலாம் அவன் வெளியே விட மாட்டான். எப்பா என் பொழப்பு கெடுக்க வந்துட்டியாடாப்பான்னு சொல்லி திட்ட மாட்டான்? எத்தன பேர் இருக்கான் பொழப்பு. சீனி தெருவுக்கு தெரு ஹோட்டல். தெருவுக்கு தெரு ஃபாஸ்ட் ஃபுட். தெருவுக்கு தெரு யார நம்பி இருக்கிறான் அவன்? இந்த 3 வேள ரோகிய நம்பி தான் இருக்கிறான். 4 வேள
ஆசாமிகளை நம்பிதான் இருக்கிறான். பாக்குற இடங்கள்லாம் வயிறு நல்லா புடைக்க சாப்பிடுற ஆளுங்களுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த தெருவுக்கு தெரு கையேந்தி பவன் இருக்கத்தான் செய்யும். அவனை நம்பித்தானே இந்தியா ஓடுது. இன்னைக்கு உணவு ஒரு பெரிய துறைங்க. இன்னைக்கு உணவு தாங்க இன்னைக்கு வியாபாரத்துல கெட்டிக்காரங்க. ஹோட்டல் வைக்கிறவங்க எல்லாம் பணக்காரர் இன்னைக்கு. அதுவும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வைக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர் ஆயிடுறாங்க. பிரிஞ்சி, பிரியாணி எங்க பார்த்தாலும் அதுதான். அந்த மட்டன் வாசனை. இது வைக்கிறவங்க எல்லாரும் உணவுல தாங்க கை வைக்கிறாங்க எல்லாருமே. இந்த உணவுன்ற ஒரு வியாபாரம் இன்னைக்கு எவ்வளவு உணவு அரசியல். இது உணவு அரசியலாவே மாறிடுச்சு இன்னைக்கு. ஆமா, சாப்பாட்டு அரசியலாவே மாறிடுச்சு. தயவு செய்து இந்த அரசியல் இருந்து மீண்டு வந்துருங்க. என்ன சாப்பிடணும், ஏது சாப்பிடணும் தெளிவா இருங்க. நம்ம உடம்புக்கு எது வேணும்னு முடிவு பண்ணிக்கங்க. சாமி திருமூல சொல்ற மாதிரி, திருமூல நாயனர் சொல்ற மாதிரி நீங்க யோகத்துக்கு வரணும்னா, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வரணுங்க. 3 வேளை சாப்பாடு நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. ஆமா, நல்ல உணவு 2 வேளை எடுத்துக்கணும். நம்ம வேலைக்கு போங்க வேணாம்னு சொல்லல. அதுக்கப்புறம் நல்ல திடகாத்திரமான உணவு 1 வேளை எடுத்தா போதும். ஸ்ட்ராங்கா ஆயிடுவீங்க. நீராகாரம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யோகத்துல ஜெயிக்கலாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு கத்துக்கிறது என்னன்னா, உடம்புன்னு ஒண்ணு இருக்குது. அது ரோபம் மாதிரி இருக்கு. அந்த எந்திரம் மாதிரி வச்சிருக்காதீங்கன்றது கத்துக்கணும். ரைட்டா? அப்படி எந்திரமா போயின்னு இருக்கிற உடம்புல பசிச்சு சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணணும். 2வது, அந்த உணவு செரிச்ச பிறகுதான் நம்ம சாப்பிடணும்னு முடிவு பண்ணிக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா நம்ம அந்த 2 வேளை உணவா மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் தேகம் மாறும் பாருங்க. சூப்பரா மாறும். அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கும்போது 1 வேளை உணவா மாத்திக்கலாம். இறைவன் தான் உங்களுக்கு டார்கெட்ன்னு சொன்னா இதெல்லாம் சாத்தியமாகும். இறைவனை தவிர மத்ததெல்லாம் டார்கெட். அத பசு அறிவுக்கும் வரமாட்டீங்க. உடம்பு பத்தியும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்புறம் பசு அறிவுக்கும் வரமாட்டீங்க. அப்புறம் பதி அறிவுக்கும் வரமாட்டீங்க. அப்படின்னா உள்ளவே வரமாட்டீங்க. நான் கேட்டுக்கு அண்ணாண்டே இருக்கிறேன் சாமி. ஆமா, நாங்க இந்த விசேஷத்துக்கெல்லாம் போயிடுறோம் சாமி. லீவ் போட்டு பிரதோஷத்துக்கு போயிடும் சாமி. போங்க. உடம்புல ஒருத்தன் இருக்கிறான்றதே மறந்துட்டு போங்க. அவ்வளவுதான் நான் என்ன சொல்ல முடியும். உள்ள இருக்கிற ஈஸ்வரனுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க எந்த ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்? உள்ள இருக்கிற ஈஸ்வரனுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்க எந்த ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்? புரியுதா? உடம்பே முன்ன எழுக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அந்த உடம்புக்குள்ள ஒரு உருப்பொருள் இருக்குது. அதுல உயிர் இருக்குது. அதுல சத்து இருக்குது. சத்து இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்குது. சத்து, சித்து, ஆனந்தம் இருக்குது. இல்லையா? அப்ப நம்ம உள்ள வரணும். இவ்வளவு ரகசியம் இருக்குது. அப்ப 3 வேளை சாப்பாடு என்ன பண்ணுங்க முதல்ல? போச்சுடா. இந்த ஆள் கூட இருந்தாலும் நம்ம அவ்வளவுதான் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சு போயிடாதீங்க. நானும் 10ஓட 11 தான். நானும் உங்களை மாதிரி தான். என்ன உப்பு, புளி, மிளகா இது பண்ண. அப்போ இந்த 3 வேளை சாப்பாட்டை நம்ம என்ன பண்ணணும்? தயவு செய்து மாத்தணும். 3 வேளை சாப்பாட்டை முதல்ல மாத்தணும். நேரத்துக்கு சாப்பிடுறது, காலத்துக்கு சாப்பிடுறது, எல்லாரும் சாப்பிடுறாங்கன்னு சொல்லி சாப்பிடுறது, இந்த புத்தியை முதல்ல போக்கணும். நீங்க போயிட்டு வாங்க. பசிக்கல. நீங்க போய் சாப்பிடுங்க. இது எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் தெரியுமா? சோறை பார்த்தோம்னா மயங்கிடக்கூடாது. வகை வகையா போட்டு என்ன பண்ணுவாங்க? வகை வகையா வைப்பாங்க. ஒரு 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 இலையில 25 ஐட்டம் இருக்கும். அதை பார்த்து மயங்கிடக்கூடாது. இந்த காஞ்ச மாடு கம்பு தின்ற மாதிரி. அதெல்லாம் என்ன விளைவை ஏற்படுத்தும்னு நினைச்சுக்கின்னு நம்ம உட்காரணும். தெளிவா இருக்கணும் உணவுல. உணவுல மட்டும் தெளிவா இருந்துட்டீங்கன்னா நீங்க எந்த செலவும் உங்களுக்கு வராது. அவ்வளவுதான். ஆனா பார்த்த உடனே எச்சில் ஊறிடுச்சுன்னா மேட்டர் முடிஞ்சு போச்சு. பார்த்த உடனே முடிஞ்சு போச்சு. அப்ப உணவு கட்டுப்பாடு இல்லாதவங்க யோகத்துக்கு வரவே முடியாது. போச்சு. இவன் கிளாஸுக்கே இனிமே வரக்கூடாது. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்னு ஓட்டுறாதீங்க. நாள்ல இருந்து வராம போயிடாதீங்கன்னா. அப்போ நடலித்த நாபிக்கு 4 விரல் மேலே மடலித்த வாணிக்கு 2 விரல் உள்ளே கடலைத்திருந்து கருத வல்லார்கள் சடல தலைவனை தாமறிந்தாரு. சடல தலைவனை அப்போ உடம்புக்குள்ள ஒரு தலைவன் இருக்கிறான் நீங்க உணரணும்னா முதல்ல உடம்புன்னு ஒண்ணு இருக்குதுன்னு நீங்க உணரணும். அந்த உடம்புன்னு ஒண்ணு இருக்குதுன்னு உணர்றதுக்கு நோய் வந்தாதான் நீங்க டாக்டர் கிட்ட போகணும்னு சொல்லக்கூடாது. அந்த நோய் வரதுக்கு முன்னாடியே நீங்க என்ன நோய் மிகணும்னா என்ன பண்ணக்கூடாது? உடம்புக்குள்ள வாதம், பித்தம், சிலேத்தமா இருக்குது. அந்த உடம்புக்குள்ள இருக்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உடம்புன்னு ஒண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா உணவு முறை கட்டுப்பாடு நிச்சயம் வேணும். அப்போ 3 முறை உணவு, 3 வேளை உணவுன்றது 2 வேளை உணவா மாத்தணும். 2 வேளை உணவுன்றது கரெக்டா உருப்படியா 1 வேளை சாப்பிட்டு அழகா இருக்கலாம். அவங்க தான் அந்த ரோகி, அப்புறம் போகி, அப்புறம் யோகி. நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க பாத்துங்க. நான் இதுக்கப்புறம் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஆமா, நல்லா நம்ம லட்சணம் கண்ணாடி பார்த்து கேளுங்க. உங்களை நீங்களே கேட்டுங்க. எப்பா நீ என்னப்பா 3 வேளை சாப்பிடுற ரோகியா, இல்ல 2 வேளை சாப்பிடுற போகியா, இல்ல 1 வேளை சாப்பிடுற யோகியான்னு கேட்டுங்க.
கேட்டுக்கின்னு அதுக்கப்புறம் நம்ம திருமந்தத்துக்கு என்ன பண்ணலாம் போலாம். முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு நைட்லாம் யோசிங்க. என்னடா இந்த ஆளு இப்படி சொல்லிட்டானே! இவன் நேத்து பொறந்த நாய்க்குட்டி இது. இது வந்து நம்மகிட்ட பேசிக்கிட்டு நம்மளுக்கு சொல்லி தருதுன்னு நினைங்க. தப்பில்ல. நியாயம் தானே! இதுல முன்னாடி பொறந்தானே, பின்னாடி பொறந்தானே. உண்மை உண்மைதானங்க. உண்மை உண்மைதானே. டீ குடிக்க கூடாதுன்றேன். திருந்துறீங்களா நீங்க? திருந்துறதே கிடையாது. வெறும் டிகாஷன் மட்டும் எடுத்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அது எனர்ஜின்னு சொல்றேன். அத நீங்க புத்தியில உரைக்கிறதே கிடையாது. காப்பி குடிக்காதீங்கன்றேன். வெறும் காப்பி கொட்டை குடிச்சா நல்லதா? தெரியுமா உங்களுக்கு? இதயத்துக்கு. ஆனா பால் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. பால் நம்மளுக்கு வேண்டாத உணவு. அத சொன்னா நீங்க சிரிப்பீங்க. பாலே இவரு வேணான்ட்டாரு. அது என்ன வெள்ளை ரத்தங்க அது. சிகப்பா இருந்தா சிகப்பு ரத்தம். வெள்ளை அணுக்கள்லாம் சேர்ந்ததால அது வெள்ளையா இருக்குது. தாய்ப்பால் நம்ம தாய்ப்பால் குடுக்குறோம்ல. அது என்னது அது? உங்க ரத்தம் அது. ரத்தத்த போய் வாங்கிட்டு வராங்கல்ல மாமிச கடையில போய். ரத்தம் மட்டும் குடுங்கன்னு வாங்கிட்டு வராங்கல்ல. அப்ப ரத்தம் வாங்குறதும் தாய்ப்பால் வாங்குறதும் ஒண்ணு தானே. அது நான்வெஜ்ஜுங்க அது. பால்ன்றதே நான்வெஜ் அது. ஏன்னா உபரியா வர்றதுனால அத நீங்க யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? பாலே நான்வெஜ் தான். பாலே நான்வெஜ் தான். மாட்டுப்பால் மாட்டுக்கு தான். மனுஷனுக்கு கிடையாது. இன்னைக்கெல்லாம் ஆர்டிபிஷியல் பால் வந்துச்சு. ஏஐ பால். ஏற்கனவே ஏஐ பால் வந்துருச்சு. வெறும் பவுடர் தான் அது. எப்படி சூரியகாந்தியில் மண்டு எண்ணெயில் சூரியகாந்தில இருந்து எடுக்கிறோம்னு சொல்றானே பொய். அப்பட்டமான பொய். சூரியகாந்தில இருந்தா ஒரு பூல இருந்து எவ்வளவு எண்ணெய் வரும்? சூரியகாந்தி என்னன்னு சொல்றானே. சும்மா அதுல கலக்கறான் பாருங்க மிக்ஸ். பொய் தானே அது. ஒரு லிமிட் போய் சொல்லலாம். நம்மள ஏமாத்திட்டானுங்க. அவர் அந்த பாக்கெட் பால் கூட இந்த பாக்கெட் பால்ல வாங்கி குடிக்கிறவங்கலாம் பாக்கெட் பால் மாட்டு பாலா அது? அது மாட்டு பாலே கிடையாது முதல்ல. அது மாட்டு பாலே கிடையாது முதல்ல. அப்போ இந்த டீல இருக்குது ஆப்பு. யோகத்துக்கு டீ ஒரு தடை. காப்பி ஒரு தடை. சாப்பாடு ஒரு தடை. போச்சு. நாளையில இருந்து எத்தனை டிக்கெட்? பாதி பேர் வரமாட்டீங்க. இவன் முகத்திலேயே முழிக்கூடாது நீ முடிவு பண்றீங்க பாருங்க நீங்கள். இல்ல நைட் எனக்கு மெசேஜ் பண்ணு. இல்ல முடிஞ்ச பிறகு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல போன் பண்ணுங்க. இல்லன்னா அப்புறம் இந்த கருத்து சொல்லுவல அப்ப பேசுங்க. உங்க எல்லாருக்கும் விலாவரி இருக்குது வாங்க. அப்போ இந்த உடம்புன்ற கோயிலுக்கு என்னென்ன தடையோ அதெல்லாம் நீக்கணும். சரியா? மலச்சிக்கல் ஆபத்தானது. அப்புறம் யூரின் போகாம இருக்கிறது. சிறுநீரகத்துல பிரச்சனை வர்றது. அப்ப அந்த உடம்புன்ற விஷயத்த முதல்ல தெளிவா இருக்கணும். அந்த உடம்புன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் உயிரறிவு வரும். உயிரறிவு வந்த பிறகுதான் உயிருக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். அதான் சடல தலைவனை தாம் இருந்தார். தாம் அறிந்திருந்தாரே. வடிகட்டிட்டுன்னா இப்போ நம்ம உஷாராயிட்டோமா? சரி. நம்ம தான் சாப்பாடு செய்றோம். அது மத்தவங்களுக்கு வடிச்சு கொட்டுங்க வேணாம்னு சொல்லல. அதுல தெளிவா இருங்க. 3 வேளை சாப்பிடுறது, ஒரு வேளை நீர் ஆகாரமா முதல்ல மாத்துங்க. ஒரு வேளை நீர் ஆகாரமா மாத்துங்க. மத்தியான சாப்பாடு ராஜா மாரி சாப்பிடுங்க. இந்த உலகத்தினுடைய ராணி, இந்த உலகத்துடைய ராஜா எப்படி சாப்பிடுவாரோ அந்த மாரி வயனமா சாப்பிடுங்க. எல்லாத்தையும் ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டா எல்லாமே ஜீரணம் ஆயிடும். உச்சியில சூரியன் வரும்போது சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே ஜீரணம் ஆயிடும். அதனால மத்தியான சாப்பாடு நீங்க ராஜா மாரி சாப்பிடுங்க வேணாம்னு சொல்லல. ஆனா காலைல சாப்பாடு பிச்சைக்கார மாரி இருங்க. காலைல சாப்பாடு இந்த பிச்சை எடுத்து சாப்பிடுற மாரி கஞ்சி, கூழு, நீராகாரமா இருக்கட்டும். காலைல சாப்பாடு பிச்சைக்கார மாரி இருக்கணும். மத்தியானம் சாப்பாடு ராஜா மாரி இருக்கணும். நைட்டு சாப்பாடு பழமா இருக்கட்டும். அவ்வளவுதான். நான் என்னத்த சொல்றது? இது உங்களுக்கு சாத்தியமா? இது சாத்தியம்ன்னா நீங்க இது சாத்தியம்னு சொன்னா, இந்த திருமந்திரத்தோட நம்ம பயணிக்கிறது ரொம்ப 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 சுசித்தமா இருக்கும். உண்மை தெரிஞ்ச பிறகு நம்ம கடைபிடிக்கலன்னா, அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. நான் திட்டுறதா, அழுவுறதா எனக்கு தெரியல. எனக்கு புரியல. உங்ககிட்ட பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த உடல் கட்டுப்பாட்டுக்கு நீங்க வரலன்னா, நீங்க அப்புறம் பிரயோஜனமே கிடையாது. அப்புறம் உஷாராயிடுங்க. காலையில நீர் ஆகாரம், மத்தியானம் ராஜா மாரி சாப்பிடணும். இன்னும் சாப்பிடுங்க. எத வேணாலும் சாப்பிடுங்க. நல்ல வகையா நல்லா சாப்பாடு செஞ்சு என்ன பண்ணுங்க? நல்ல ராஜா மாரி சாப்பிடுங்க. மத்தியானம் சாப்பாடு ராஜா மாரி சாப்பிடணும். காலைல சாப்பாடு பிச்சைக்காரன் மாரி சாப்பிடணும். இந்த இந்த அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, பசிச்சு சாப்பிடணும். காலைல நீர் ஆகாரத்தோட இந்த பசி தூண்டி நல்ல வாயில எச்ச சுரக்கணும். சாப்பாடு பார்த்த உடனே. அப்புறம் சாப்பிட்டு பாருங்க. ஆமா. அந்த சாப்பாடு நல்லா ஜீரணம் ஆகும். பசிச்சு சாப்பிட்டா தான் சாப்பாடு. ம்.
பசிச்சு சாப்பிட்டாதான் சாப்பாடு. சாப்பாடு பார்த்தோன்னே அந்த விரதம் இருந்து சாப்பிடுறாங்க பாரு, அவங்களுக்குலாம் நல்லா தெரியும். காலையில இருந்து விரதம் இருந்துட்டு மத்தியானம் சாப்பிடும்போது, அப்பாடி! அதுதான் விரதம் இருக்கணும்னு ஒண்ணு வச்சாங்க. நல்லா இருக்கு. அந்த மாரி வந்துருங்க. அப்படி வந்தா மட்டும் தான் நம்ம வந்து உண்மைய உணர முடியும். உயிரறிவு பெற முடியும். அதனால தான் அந்த உயிரறிவு பத்தி சொல்லியிருக்காங்க. என்னதான் சிவயோகியா இருந்தாலும், சாப்பாட்டுல இல்லன்னா அவன் வந்து பதி அறிவுக்கு வர முடியாதுன்றது தான் அங்க உண்மைய சொல்லியிருக்கு இந்த பாடல். இந்த ஒரு பாடல்ல இவ்வளவு விஷயம் இருக்குது. வயிறு, நாபி பத்தின விஷயங்கள், தன்னை உணர்றதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. எங்க நம்ம இந்த கால ஓட்டத்துல இப்படி நம்ம ரோபோ வாழ்க்கையில வாழறோமே! நம்மளால முடியலையே! அ இதுகாரம் பொறுமையா இருந்து, இந்த 3ஆம் தந்திரத்துல 18வது பாடல். அதாவது வந்து 3ஆம் தந்திரத்துல 18வது அதாவது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானத்துல 18வது பாடல் மட்டும் சிந்திச்சோம். அடுத்த நாளைக்கு நம்ம 19வது பாடல் சிந்திக்கலாம். அப்ப இந்த ஒரு பாட்டுலயே நமக்கு இவ்வளவு உண்மை இருக்குது. நீங்க எத்தன பேர் இன்னைக்கு இந்த ஸ்பீச்ச கேட்டு 3 வேளை உணவுல இருந்து 2 வேளைக்கு வரப்போறீங்க. எத்தன பேர் இந்த 2 வேளை உணவுல இருந்து விடுதலை வாங்கி விடுதலை வாங்கணும். விடுதலை வாங்கணும். பாய் பாய் நோய்க்கிட்ட பாய் பாய் சொல்லப் போறோம் நம்ம. ஒரு வேளை உணவுக்கு வரப்போறீங்க. ஒரு வேளை உணவுக்கு வந்தப்ப தான் நீங்க ஆமா. ரோகியா, போகியா, யோகியா. நீங்க எல்லாம் ரோகியா, போகியா, யோகியா. பாருங்க. இந்த மாரி உணவு கட்டுப்பாடு இல்லாத நீங்க எந்த சித்தாந்தம் படிச்சும் பிரயோஜனம் கிடையாது. ஆமா, நோட் பண்ணிக்கங்க. நீங்க எந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணாலும் பிரயோஜனம் கிடையாது. ம்ஹ்ம். அவரு பாடுனாருன்னு சொல்லிட்டு சொன்னேமா, அவர் உதாரணம் காமிக்கணும். எல்லாம் உதாரணத்த எடுத்துன்னு வந்துறீங்க சுந்தரர். முப்போதும் கறி சோறு வேண்டும்னு கேட்டாரு. அவரு கேட்டாருங்களே ஐயா, நாங்க சாப்பிடுறதுக்கு என்னன்னு சொல்லக்கூடாது. நெய் சோறு கேட்டார்ல அப்டின்னா, இப்படி உதாரணத்த எங்க காமிக்கணும்னு வித்தியாசமே இல்லாத போயிடுச்சு. சரிய கிரிய யோகத்துல கெட்டிக்காரங்க அவரு. ஆமா, சுந்தரர் யோகத்துக்கு உண்டான அவருதான். ஆனா முப்போதும் கறி சோறு கேட்டிருக்காரு அப்படின்னு. ஒரு ஒரு படிநிலை பாடியிருப்பாங்க. கல்யாணம் பண்றதுக்கு ஒரு முறை பாடியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முறை பாடியிருப்பாங்க. ஒவ்வொரு நிலையில ஒண்ணு பாடியிருப்பாங்க. வறுமையில இருக்கும்போது ஒரு முறை பாடியிருப்பாங்க. படிக்காசு கேட்கும்போது ஒரு பாடியிருப்பாங்க. ஒரு ஒரு நிலையில நாயன்மார்கள் இருந்திருப்பாங்க. அடுத்த ஸ்டேஜ்ல அது வேணான்னு உதறி இருப்பாங்க. அத போய் பிடிப்பா பிடிச்சுக்க கூடாது. அவர் எந்த நிலைமையில இருந்தாரு? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அப்ப 3 வேளை சாப்பிடுறவங்கலாம் அவன உதாரணம் அவரே 3 வேளை சாப்பிட்டுருக்காரு நம்ம சாப்பிடுறோம். ஏன் அவர் 2 பொண்டாட்டி கட்ட நீ கட்டிக்கூடாதுங்க? உதாரணம் வைக்கலாம் பாருங்க. எப்படி இவன் வைக்கிற உதாரணமே முருகருக்கு 2 பொண்டாட்டி நான் கட்டிக்கூடாதுன்னு சொல்றோம் நெறைய பேர் இருக்கானா இல்லையா? கடவுளே 2 பொண்டாட்டி வச்சுக்க நான் வச்சுக்கிட்டு என்ன? அட பாவி! டேய் 1 சமாளிக்கிறதே கஷ்டம்டா. அப்ப உதாரணம்லாம் யார காமிப்பாங்கன்னா, இவங்க பண்ற தப்புக்கு அவங்கள உதாரணம் காமிப்பாங்க. பெரிய பெரியவங்கள. கண்ணப்ப நாயனாரே சாப்பிட்டாரு. நம்ம சாப்பிடுறது ஏது பாரு. நோட் பண்ணிக்கங்க இதெல்லாம். இவங்க உதாரணத்துக்கு யார் போய் என்னங்க இவ்வளவு ருத்ராட்சம் போட்டுருக்கீங்க, இவ்வளவு பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வெட்டுங்க. நம்ம வீட்ல குத்துங்கன்னுவாங்க. அது நிரூபிக்குதுன்னு கண்ணப்ப நாயனாரே சாப்பிட்டாரு. நம்ம சாப்பிடுறதுக்குன்னாங்க. ரைட்டு. ஓகே. சூப்பர். வேற எதுவும் பேசுறதுக்கே இல்ல. வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லவே இல்ல. ருத்ராட்சம் போட்டுன்னு சாப்பிடலாமா சாமி? அவ்வளவு. வேற இந்த கதைக்கே வேணாம். நமக்கு அந்த எல்லைக்கே வேணாம். சரி சாப்பிட்டோம் நம்ம. அவங்க உயிரறிவுக்கு உடம்பு அறிவுக்கு, உயிரறிவுக்கு வந்து அதுக்கப்புறம் யோகத்துக்கு வரணும். அப்புறம் ஞானத்துக்கு வரணும். அப்போ இன்னைக்கு நம்ம கத்துக்கினது என்னன்னா, இந்த 3 வேளை சாப்பாடுல இருந்து விடுதலை வாங்குங்க. பசிச்சு சாப்பிடுங்க. ருசிச்சு சாப்பிடுங்க. ஒரு வேளை சாப்பிட்டாலும் உருப்படியா சாப்பிடுங்க. நீராகாரம் எடுத்துக்கங்க. மதியானம் சாப்பாடு ராஜா மாரி சாப்பிடுங்க. நைட் சாப்பாடு பழமா இருந்ததுன்னா ரொம்ப உத்தமம். அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் யோகம் தன்னாலே இப்ப உணவுல கை வச்சுட்டீங்கனாலே, நம்ப அ நோய் நொடியிலிருந்து நம்ம மீண்டுறலாம். நோய் நொடியிலிருந்து மீண்டுட்டாலே ஆமா. அப்போ நான் எதுல கை வச்சுட்டேன் இன்னைக்கு நானு? உணவுன்றது ஒண்ணு கை வச்சிருக்கிறேன். அந்த உணவு எப்படி எடுத்துக்கணும், இயற்கை முறையில சாப்பிடுறது எப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நம்ம டீப்பா பார்ப்போம். இந்த உணவு விஷயத்துல மட்டும் தெளிவாயிட்டீங்கன்னா, சத்தியமா உடம்புக்குள்ள இருக்கிற அந்த உத்தமன இறுக்கி பிடிச்சுக்கலாம். "சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது நீயே." அப்போ தடையா இருக்கிற ஆணவம், கன்மம், மாயை இது 3ம் வந்து ஏதோ எரியறத புடுங்குனா கொதிக்கிறதுக்கு என்ன ஆயிடுமா? எரியறத புடுங்கணும்னா கொதிக்கிறது நின்னு போயிடும். அது மாரி சாப்பாட்ட நம்ம அ ஒ ஒரு சட்டதிட்டத்துல மாத்திக்கிட்டோம்னா, சூப்பரா மாறிடும் உடம்பு. அற்புதமா மாறிடும். சரியா? சிவபெருமானோட பெருங்கருணையினால அப்போ நீங்க உள்ள வரணும், யோகத்துக்கு வரணும்னா இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு யாரும் பொறுமையா இருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை. கண்ணின் நல்லக்தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க
உக்கூடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வன்மிகில் விழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் பாராயணம் செய்யாமல் சிந்தித்து வருகிறோம். அதனாலதான் காலதாமதம் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அப்படியே கடந்து போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை திருவடி பணிதல் என்ற நிகழ்ச்சியில் பிறகு 8 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சியிலும் பிறகு 9:50க்கு அகப்பூசை நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய். அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிற்றம்பலம். சிவாயன் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.